வணக்கம் நண்பர்களே, இன்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலி ஒன்றினூடாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது உங்களது விடுமுறை நாட்களை மிகவும் சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஓர் இடத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தற்பொழுது இந்த பெசாக் காலத்தில் இந்த இடம் மிகவும் களை கட்டி காணப்படுகின்றது. அம்பாறை டவுனிலிருந்து நீங்கள் ஒகனையை நோக்கி உள்ளே செல்வீர்களானால் 10 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் நீங்கள் இந்த களியாட்ட நிகழ்வு நிறைந்த பெசாக் காலத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த இடத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் உகன நகரத்தை சென்றடைய வேண்டிய தேவை இருக்காது. அதற்கு இடைப்பட்ட பகுதியிலே நீங்கள் இந்த இடத்தினை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றும். இந்த பெசாக் காலங்களில் மருங்கிலும் நிறைந்த கடைகள் மற்றும் சனத்தொகைகளுடன் கூடிய ஒரு இடமாக தற்பொழுது மாறியிருக்கின்றது. நீங்களும் உங்களது இந்த விடுமுறை காலத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு நீங்கள் வந்தீர்களானால் இது அப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக அமையும். அது மட்டுமல்லாமல் இந்த வீதினை எவ்வளவு அழகாக மின்குமிழ்கள் கொண்டு அழகுபடுத்தியிருக்கின்றார்கள் என்று இந்த காணொலி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீதியில் நீங்கள் செல்லும்போது பல வகையான விசாக்குடுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இந்த பெசாக் பண்டிகையானது பௌத்தர்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த களியாட்ட நிகழ்வில் நீங்கள் பார்த்தீர்களானால் சமய வித்தியாசம் என்று அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது இந்த விடுமுறை காலத்தை கழித்துக் கொண்டிருப்பதை இந்த காணொலி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மாதிரி சிவாஜி என்ற கோமிய வளர்த்துல இப்படி தானே போட்டுச்சு. கோமிய படம் இது மாதிரி ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்கேன். இன்றைய இந்த காணொலியும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். மீண்டும் ஒரு நல்லதொரு தொகுப்பொன்றினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.